12 வருஷத்துக்கு ஒரு முறை அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. கும்பாபிஷேகம் வச்சோம்னா அருள் மண்ணி கிடந்தாலும் 12 வருஷத்துக்கு ஒரு வாய்க்கு மகா கும்பாபிஷேகம் நடக்கும்போது அந்த சாமி அருள் தெய்வம் வந்து ஆடுது அப்படின்னா அந்த தெய்வம் வந்து ஆடும் போது அருள் விட்டு விட்டு வரது சாமி சரியா பிடிக்கல அப்படின்னா அருள் குறைவா இருக்குன்னு அர்த்தம். அதுதான் 12 வருடத்துக்கு ஒரு முறை அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. அப்ப அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடத்தினால்தான் அந்த கோயில்ல அருள் நல்லா நிற்கும். ஒரு வீட்டுல அருள் இல்லைன்னு அந்த லட்சுமி தீர்த்தத்தை கொண்டு வந்து பசு வந்து என்ன அர்த்தம்? பசு என்பதற்கு ஆமா லட்சுமி என்பது அதனால இந்த லட்சுமி தீர்த்தத்தை கொண்டு வந்து பசுவ மாட்டு கோமியத்தை நம்ம வீட்டுல தொழிற்சி கொடுத்தோம்னா நம்ம வீட்டுல இருள் நீக்கி அருள் வரும். ஆமா அது மாதிரி நம்ம கூட இருக்க ஆட்களுக்கு அதுலயே வரமாட்டேங்குது. அதுக்கு என்ன செய்யலாம்? நாட்டாவதுன்னா எல்லாரும் ஒரு ஏற்பாடு பண்ணணும். அப்போ நம்ம இருளுக்கு ஆண்டவனுக்கு அருள் வரணுமானா பால் கடலிலே சென்று பாலகுணம் கொண்டு வந்து சிவனுக்கு பாலாபிஷேகத்தை முடிக்கணும். என்ற அஷ்டனுக்கு பாலங்களை வர வைத்த ஆதிகளாசக்தி பாருங்கப்பா பாலர்களே பாருங்கப்பா பாலர்களே பாலர்களே வார்த்தை ஒன்றே சொல்லை கேளு வார்த்தை ஒன்றே சொல்லை கேளு சொல்லை கைலாசத்துக்கு சீக்கிரமா
பார்த்து நமக்கு நடை குறையணும். அதோட தலையில வச்சிருக்க பாருங்க, இந்த பால்குடத்தினுடைய கணக்கு தெரியக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? நேரம் போகணும், நடை குறையணும், கணக்கு தெரியக்கூடாதுன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பாட்டு பாடிக்கொண்டே கைலாசத்துக்கு போகணும். அதனால பாட்டு பாடணும்னா என்ன பாட்டு பாடலாம்? வந்திருக்கக்கூடியவங்க ஆளுக்கு ஒரு பாட்டு படிக்கணும். ஆமா. ஆளுக்கு ஒரு பாட்டு படிச்சாதான் பாட்டு கைலாசத்துக்கு போகும். பாலும் பொங்கும். ஆமா. நீங்க இப்ப படிக்கிற பாட்டு பால் பொங்கணும். என்ன பாட்டு பாடு படிக்கணும். முதல்ல நீ பாடி. ஆமா, பக்தி பாட்டு படிக்கணும். ஆமா, ஆமா, ஒரு நிமிஷம் அனுபவம் பக்தி பாட்டா வேலை பாட்டா பாட்டு மாதிரி பக்தி பாட்டு தான் படிக்கணும், வேற பாட்டு படிக்கக்கூடாது. பக்தி பாட்டு பாடினாக்கா மால் பொங்கும். பூவாயக்காரி பொன்னேரி உனக்கு பொங்கலிலே கிழக்கது பாக்கியம் எனக்கு நீங்காய் நீளமோ நீள்வாகம் இருக்கும் அடி நீராட்சி நீ வந்தா பக்தி பாட்டு படிச்சாதான் பால் கூட பொங்கும். பக்தி பாட்டு படிக்கலைன்னா பால் கூட பொங்காது. என்ன பாட்டு படிச்சாரு? தாத்தா பக்தி பாட்டு படிச்சாரு, அதான் பாட்டு. அடுத்து யார் படிக்கணும்? அண்ணாச்சி பாட்டு படிச்சது இதுவரைக்கும் நான் பார்க்கல. நானும் பார்க்கிறேன். நீ படிப்பாரு பாடு பாட்டு.
பாட்டுல தப்பு இருக்கு. அதனால பால் குடம் பொங்காது. வேற பக்தி பாட்டு படிச்சா தான் பால் பொங்கும். நான் படிக்க மாதிரி அழகான பக்தி பாட்டு பார்ப்போம். உலகத்துல இந்த மாதிரி பக்தி பாட்டு படிக்க ஆளே கிடையாது. முதல்ல நீ படி பார்ப்போம். நான் படிக்கக்கூடிய பாட்டு பக்தி பாட்டுல சாமியை வந்து ஆட போகுது. அண்ணன பாத்தியா அப்பட்ட கேட்டியா அண்ணத கேட்டேனா அபாத்தியா பாத்தி போ 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 அபாத்தியா சாமி வராதே. என்னைய பாட்டு? பக்தி பாட்டு நீங்க செல்போன்ல பேமஸா படிக்கிற பாட்டு படிச்சிட்டு இருக்க. இதை கேட்டுதான் எல்லாரும் ஆடுவாங்க. இது பக்தி பாட்டு கிடையாது. இது பக்தி பாட்டு கிடையாதோ? சாதாரண பாட்டு. இன்னொரு பாட்டு பக்தி பாட்டு படிக்கும் பாரு. சூப்பர் பாட்டு. ஆமா. தகிட 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 பக்தி பாட்டு தான் படிக்கணும்னு சொன்னேன். பக்தி பாட்டு தானே? இந்த பாட்டெல்லாம் படிச்சா பால் குடம் பொங்காது கீழே சிந்திடும். ஆமா. அப்பாதோ ஆஹா. இன்னும் பக்தி பாட்டு படிக்கணுமா? நீ படிக்கவே வேண்டாம். போறோம். நீ படிக்க பாட்டு கூட சினிமா பாட்டு. ஓ பக்தியில நீ படிக்க. நான் சாமி பக்தியில படிக்க சொன்னேன். இன்னொரு பாட்டு பக்தி பாட்டு படிக்க. என்ன பாட்டு? படிக்க பாரு. படி. மாசி மாசம் ஆயா இந்த பாட்டு படிச்சே வை. ஆத்தா உள்ள இருந்து வந்து உன் கண்ணெல்லாம் கொட்டிடுவா. படிக்கணும். அப்ப இன்னொரு பாட்டு பக்தி பாட்டு படிக்க. அம்மாவுடைய பாட்டு படிக்கணும் அப்படின்னு சொன்னா அம்மாவுடைய பாட்டுக்கு இப்ப அம்மாவுக்கு பால் குடம் எடுத்தா அம்மாவுக்கு பாடணும். பெருமாளுக்கு பால் குடம் எடுத்தா பெருமாளுடைய நாமத்தை சொல்லணும். சிவனுக்காக பால் குடம் எடுத்தா சிவனுடைய நாமத்தை தான் சொல்லணும். அப்படி சொல்லணுமோ? ஆனா நீங்க சொல்லக்கூடிய பாட்டுக்கெல்லாம் அம்மா இறங்கி வரமாட்டா. ராத்திரி பாட்டு உனக்கு கண்ணை குத்த போறா. ஒரு பாட்டு படிக்க பாரு. அப்ப அச்சருக்கு பாலர்கள் எல்லாரும் சேர்ந்து அச்சருக்கு பாலர்கள் எல்லாரும் சேர்ந்து பால் குடம் சுமந்து கொண்டு எப்படி பாட்டு பாடி வருகிறார் தெரியுமா? எப்படி நீங்க படித்த பாட்டு உங்களுக்கு பங்கு கிடையாது. அவனுக்கு அதை பண்ணலாம் உண்டு. அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பாட்டு படிக்க. ஆ. வெற்றிவேல் 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 வெற்றிவேல்
அப்பவே படுத்திருந்தேன்னு வையே, உன் தொண்டையே திறந்திருக்கும். இப்ப ஐயா முருகையா பாட்டு படிச்ச உடனே இன்னும் சரியாயிடும். இப்போ பால் குமிக்கு இப்படி அச்சலுக்கு பாடல்களை ஒருவருக்கொருவராக பாட்டு பாடி நடனமாடி முப்புறத்து கொண்டை வழியாக எப்படி பாடி வருகிறார் தெரியுமா? கைலை மலை நாதனுக்கு சம்போ சங்கர, கைலை மலை நாதனுக்கு சம்போ சங்கர, சம்போ சங்கர, அது வந்து மாறுமாய் குலத்தை சம்போ சங்கர, அது வந்து மாறுமாய் குலத்தை சம்போ சங்கர. Thank you.
அந்த அஷ்டனுக்கு பாடல்களை வரைவரைத்து என் உப்புடாரி அம்மா என்ன கேட்கிறா தெரியுமா? தேவர்களை மோகங்களை வாழுமா, தேவர்களை மோகங்களை வாழுமா, திருமண சுந்தரி சொன்னவளே கேளுமா, நீங்க கேளுமா, தேவர்களை மோகங்களை நீங்க பாக்குறதை எங்கே கொண்டு போறீங்க? பாக்குறதை எங்கே கொண்டு போறீங்க? மத்திய தாய் சொல்லவதை கேளுங்க, நீங்க கேளுங்க. பாக்குறதை எங்கே கொண்டு போறீங்க? போர்க்குடத்தை எங்கே கொண்டு போறீங்க? போர்க்குடத்தை எங்கே கொண்டு போறீங்க? முப்பினாதி சொல்லவதை கேளுங்க, நீங்க கேளுங்க. அப்பா போர்க்குடத்தை எங்கே கொண்டு போறீங்க? உங்க தலையில பாக்குறத சுமந்து கொண்டு நீங்கெல்லாம் எங்கேயா போறீங்க? பண்டாரங்க கொண்டு பகவானுக்கு கொண்டு போறீங்களா? இவர்ல எல்லாரும் நின்றுங்க. பகவானுக்கு பாக்குறத சுமந்து கொண்டு போற உங்களுக்கு ஏன் கோட்டைக்கு உள்ள உங்களுக்கு என்னையா வேலை? ஏன் கோட்டைக்கு உள்ள உங்களுக்கு என்ன வேலை? நான் ஏன் உட்காரியுமா? கைலாசத்துக்கு சீக்கிரம் போகணுமான இந்த கோட்டை வழியா தான் போக முடியும். அதனாலதான் ஒரு கோட்டை வழியா வந்தோம். கோட்டைக்குள்ள வரக்கூடாது நான் கட்ட தகவலைத்து போட்டிருக்கேன். மேல என்ன எழுதிருக்குன்னு பாருங்க. அது தெரியாத உங்களுக்கு நானே கொண்டு வரியா? அப்படியா? உங்களுக்கு தெரியுதோ தெரியாதோ? தண்ணி எப்படி? உனக்கு கண்ணு தெரியுதோ தெரியாதோ? ரெண்டாவது, என் கோட்டைக்குள்ள வந்த உங்களை இனிமே நான் சும்மா விட மாட்டேன். ஏ வந்தாரா? சொன்னாயா பால்குடத்தை? நான் ஏன் உப்படாதேம்மா? எதை கேட்டாலும் கேளு, பால்குடத்தை கேட்காத. பால்குடத்தை கேட்காதயா? ஏன் கோட்டைக்குள்ள வந்து என் நாமத்தை சொல்லாத உங்களை சும்மா விடுவதா? என் கோட்டைக்குள்ள வந்து உங்களை நான் சும்மா விட மாட்டேன். என் நாமத்தை சொல்லவில்லையானா உங்களை அடிப்பேன். அப்படி இருந்து அவ பால் குடத்தை பிடுங்கினாள், பாலை அருந்தினாள். போர் குடத்தை பிடுங்கினாள், அம்மா போரை அருந்தினாள். குடத்திருப்பது குடம். மண் குடத்தை கீழே போட்டு உடைத்து அந்த குடத்து வாகலுக்கு மட்டும் எடுத்து அவங்க கழுத்துல அட்டியல் மாலையா போட்டு இருக்கா. ஊரோட கழுத்துக்க போடுங்க இந்த பானைய அப்படின்னு சொல்லி அப்பிகையானவள்
ஓ நீதுக்காக எடுக்கிற மாதிரி அடிக்க அடி ஒண்ணுலையே அடி ஒண்ணுனா தடுப்பு 3 அம்மா வச்சிருக்கிறது 9 சூலம் சூலத்தை வச்சு அடிச்சா தடுப்பு விடத்தானையா செய்யும் விடவே வரும் மக்கள் பூஜையை முடித்தவுடனே சிவனுக்கு இருநீங்கி அருள்மயமாகவே இருக்க அப்படி அருள்மயமாகவே இருந்தவுடனே அத்தனைக்கு பாலர்கள் ஆண்டவரை அபாயம் அபாயம் என்று சத்தம் போட்டு வந்தார்கள். அக்கா பாலர்களா எதற்காக இப்படி ஆண்டவரை அபயம் என்று வருகிறீர்கள்? இறைவா அத்தனைக்கு பாலர்கள் நாங்கள் எல்லாரும் உமக்காக பார்ப்பதை கொண்டு வந்தோம். ஒவ்வொரு கோட்டையில் இருக்கிறாரே காரியம் என்ன செய்யறோம்? அவளுக்கு ஆணவம் வந்து விட்டது, அகப்பாடு கூடி போச்சு. ஆணவம் அகப்பாடு வந்ததுனால எங்க பால் குடத்தை பிடுங்கினா என் பல்ல உடைச்சிட்டா. பார்க்க வாயில வச்சு பல்ல காக்கல. மோர் குடத்தை பிடிங்கி நான் போய் முகத்துல ஒரு அடி அடிச்சேன். அடி ஒண்ணுனா தடவு 3 30 சூலம். உங்கள்தான் அடிச்சா பரவாயில்லைன்னு விட்டாச்சு. உங்களை பரதேசி என்றும் பேயன் என்றும் பித்தன் என்றும் சுடுகாட்டு ஆண்டி என்றும் உங்களை ரொம்ப கேவலமா பேசினாங்க. அதனால இனி அவளை விட்டு வைத்தார் இந்த கைலாசத்திற்கு ஆபத்து வந்து சேரும்.
அதிகமா இருக்கும். சிவலிங்கத்தை எடுத்தாலும் அம்மா கோட்டையை எடுக்கலாம். கோட்டையை எடுத்தாலும் இவர்களுடைய ஆணவத்தை குற்றத்தை அடக்க முடியும் அப்படின்னு சொல்லி அத்தனைக்கு பாகத்தை அனுப்பிய அந்தனை இதற்கெல்லாம் சரியான ஆளு யாரு தெரியுமா? மாயவன் மைத்துனன் கோபால கண்ணன் தான். கண்ணன் இருந்தால்தான் காரியமே நடக்கும் என்று கண்ணனாகிய எம்பெருமானை அழைக்கிறார். மாயவா அதே மாயவா மாயமாக வந்தவரே மாயவா ஓடிவா நீயாடிவா மாயமாக வந்தவரே மாயவா அதனால இன்னும் ஆணவத்தை அடக்கணும்னு சொன்னா நீங்க தான் போகணும். நான் போய் என்ன செய்யணும்? நீங்க போயினா அவரிடத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை எடுக்கணும். 103 சிவலிங்கத்தை நீங்க எடுத்துக்கொண்டு வந்தால்தான் இந்த உப்புரத்து கோட்டையை
பார்க்க முடியல. சிரிச்சவா கையில சீரடி கொடுத்த மாதிரி நான் வெளியே இருக்கும்போது மாவட்டத்தை கூட காப்பாத்திட்டு வரேன். நீ வெளிய இருக்கும்போது எப்படியாவது காப்பாத்திக்கிட்ட. ஏதோ தங்கச்சி பூஜைன்னு உன்னை காப்பாற்றுகிறேன். என் தங்கச்சி தாலிக்காக பார்த்தேன். ஏதாவது புதுசா காட்டாலும் நாள்ல உருவாகாது. ஆமா, அந்த இடத்தை ஓட்டி கொண்டு போறேன். கண்டிப்பா. நான் மட்டும் இல்லைன்னா இது ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடும். அதனால என் மாப்பிள்ள நீ உமால நான் காலம் பூரா இதே வேலையா போச்சு. நிறையா போச்சு. இப்பவும் உமக்காக இல்ல என் தங்கச்சிக்காக நான் போய் அவளுடைய உனக்கு போய் என் தங்கச்சி வீட்டுக்கு பார்த்தீங்களா? என்னைய சொல்லணும். தங்கச்சிக்காக தான் வந்து ராஜ்யத்துக்கு வந்திருக்கேன். ஆமா. என் தங்கச்சி மட்டும் ஒரு கட்டி கொடுக்கணும் வைப்பேன். என்னப்பா? கூட பார்க்க மாட்டேன். ஆமா, இது வந்த காரியத்துக்கு வேலைக்கு. அவங்க அனுபவிக்கும் ஓட்டுறேன். ஆமா. ஓட்டி எடுத்துருவாங்க. ஓஹோ, தங்கச்சிக்காக வாங்க. நான் போய் காலையில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை எடுத்துட்டு வரேன். அழைச்சிட்டு வரேன். என்று கண்ணனாகிய செல்வமா பெருமாள் நாராயணன் நவநீத கண்ணன் அந்த கோபாலன் நந்த கோபால நவநீத கிருஷ்ணன் கிருஷ்ணன் பாசுரக்கன் பண்டரிநாதன் பசைமான் கோபால கண்ணன் கோபால கண்ணன் தந்தையை பார்க்கணுமானா அதான் இப்படி போனா இன்னைக்கு நம்மளை யாருன்னு தெரிந்து கொள்ளுவா. தெரிந்து கொள்வா. ஆனால வேறு ஒரு வடிவமனத்தை தான் போகணும். வேற வழி வெளித்தான் போகணும். அன்னைக்கு எப்படி போனோம்? எப்படி போனோம் இன்னைக்கு? அன்னைக்கு பஞ்சாரம் மாறி வடிவமனத்து போனோம். போனோம். இன்னைக்கு நம்ம சுவாசியம் சொல்லக்கூடியவரை போல ஆமா. சுவாசியம் சொல்லும் சுவாசியரை போல வடிவமனத்து போகணும். ஆமா, புரியாத மாதிரி போன புரியாத. ஏன் அப்படின்னா புரியாத மாதிரி போகணுமா? எல்லாம் உனக்கு என்னதான் செய்யணும்? வேலைக்கு. எல்லாம் வந்திருக்க போறதுக்கு என்ன செய்யணும்? ஆமா, அப்படின்னு ஆமா. புரியாத மாதிரி வேஷம் போட்டு போகணும். குடிகாரனா போகிறாப்பா. குடிகளுக்குரிய குடிகாரனா போகணும். புரிக்காத. குடிகாரனா போனா அம்மா 8 பேரும் வெளியே அடிச்சு துரத்திடுவா. எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் சுவாசியம் சாதகம் குறி சொல்லக்கூடிய ஆளுன்னு வையி அப்படின்னா அருப்பாங்கரையில எந்த வேலை இருந்தாலும் போட்டுட்டு அப்படியே வந்து கேட்பா. அப்படியே ஏன் வந்து கேட்டா அப்படி? ஒவ்வொருக்கு கண்ணத்துக்கு மேல கண்ணம்னு சொல்லிட்டு வையி ஐயோ, ஐயோ நம்ம புருஷனுக்கு தான் என்னமோ வருதுன்னு சொன்னாரு. நம்ம யாருக்கே ஆபத்து சொல்லாது. ஆமா. வெறுப்பை கேட்கணும். உடனே மாறான்னு கேட்பா. அதனால நம்ம அதே சுகவத்தெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி வெண்பெருமான் சுவசியம் சொல்லும் சுவசியரை போல் வடிவமைத்து எடுத்து மூளையை கையில் எடுத்தார். சோழபுரியை தோண்டப்பட்டார். போட்டார். தும்பு செருப்ப மாட்டினார். காலில் மாட்டினார். காலை உடைய அணிந்தார். கழுத்தை துளசி அணிவானை அணிந்து அறிந்து அம்மாவுடைய கோட்டைக்கு வந்து பார்க்க பார்த்தபோது கோட்டைக்கு வந்து பார்க்க இவர் 8 பேரும் கோட்டைக்கு உள்ளே இருந்தார். அமெரிக்கா இவர் கோட்டைக்கு வெளியே நிற்கிறார். அப்படி இருக்கார். உள்ள போகணும்னா அம்மாவுடைய அனுமதி வேணும். என்ன போக முடியுமா? அப்படி இல்லைன்னா அவ 8 பேரும் வெளியே வரணும். வெளியே வரணும். நம்ம கிட்ட 2க்கும் விடை இல்லைன்னா ஆமா. போருக்கு வேதத்துக்கு தகுந்தபடி ஒரு குறைவத்தை வந்து கொடுக்கணும். கொடுக்கணும். வியாபாரத்துக்கு போலாம்னு வைங்க. சரி. என்ன வியாபாரம்னு அவன் போனான்னு தான் தெரியும். அவன் வெண்டைக்காய் வைக்க போறோம்னா, வெண்டைக்காய் இல்லையா? கிலோ 40 ரூபா வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொன்னோம். பிறகு வெங்காயம் வைக்க போனோம்னா ஆ, பல்லாரி வெங்காயம் வெங்காயம். 3 கிலோ 100 ரூபா. ஆமா, 100 ரூபா. பல்லாரி வெங்காயம் வெங்காயம் 3 கிலோ 100 ரூபா 100 ரூபா. வெங்காயம். அப்படின்னு சண்டை போடணும். ஆமா, மாம்பழம் விட்டு போனா ஆ, மாம்பழம் மாம்பழம் ஒரு மாம்பழம். கிலோ 70 ரூபா. மாம்பழம் மாம்பழம். ஆ, நீங்க 2 பேரும் நல்ல வியாபாரம் பார்த்து ஆ, கருப்பட்டி கிலோ 200 ரூபா. 200 ரூபாய்க்கு ஒரு கருப்பட்டி டீயை காய்ச்சி குடிங்க. 200 ரூபா போட்டு விட்டேன்னா உன்னை செய்த போட்டோம். ஆமா. நானே இருக்கு. அதனால போட்டிருக்க வேதத்துக்கு தகுந்தபடி குறைவுகளை குறைச்சடையணும். எல்லா வியாபாரமும் கட்டி கட்டி பேசுவாங்க. ஆமா. இந்த வளையல் வியாபாரம் எப்படி பேசுவாங்க? எப்படி? வளையல், 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 வளையல். ஆமா. அதனால எம்பெருமான் எப்படி குறைவுகளை கொடுத்தார் தெரியுமா? எப்படி எப்படி சுவசியம் பார்க்கையா
பார்ப்போம். கை ரேகையை பார்த்து என் காலத்தை சொல்லு பார்ப்போம். என் ஜாதகத்தை சொல்லி பார்ப்போம். அப்படியா? கொண்டு அவன் கையை சொல்லு பார்ப்போம். கையை பாரு. உன் கையில ரேகையே இல்லையப்பா. கை ஜாதி கொஞ்சம். ரேகை இப்பதான் தேய்ச்சு போச்சு. ஆமா. பனையேறி தேஞ்ச கை. கரெக்ட். என்ன சாமா? பழைய கை ஜாதி போச்சு. வேலைக்கு போனா வேலையே விடாது. நான் விட மாட்டேன். கண்டைக்கு வராங்க. ஆமா. இப்போ 4 வருஷம் பழையல. ஆமா, அதுக்கு முன்னால பனையேறி கை கூட தேய்ச்சு. மொத்த பழைய 18 கடை வைக்கிறேன். ஆமா. ஓஹோ. ஒரு காம்பு போட்டு கூட்டு போயிருவாங்க. நீ நல்லா பழையவா, நான் நல்லா தென்னை மரம் ஏறுவேன். ராத்திரி தேங்காய் புளிங்கி முத்துவேன். ராத்திரிக்கு தேங்காய் பிடிக்கி விட்டுறவங்க சொன்ன பார்த்தியா? ஆமா. அப்ப அடுத்தவன் தோப்புறதுல தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிதான் ஒரு நாள் நடந்து போச்சு. ஆமா. அடுத்து வந்து உட்காந்து தேங்காய் பறிச்சாரு. ஆமா. மறுநாள் காம காட்டு இவரை பிடிச்சி ஆ. என்ன மாதிரி இடிச்சா கட்டிக்கிட்டீங்க. அதை இடிச்சுட்டு பண்ணிக்காது. அப்ப முதல்ல போய் தேங்காய் வெட்டணும். அதனால உன் கை ரேகையை பார்த்தா ரேகையே தெரியல. நீ மட்டுக்கோ. ரேகை தெரியல, இல்ல தாத்தாவுக்கு கண்டுபிடிக்கலையான்னு தெரியல. அவன் கண்டுபிடிக்கான்னு தெரியல. சரி, காரியம்மா, ஓ. நீ போயிட்டு வா. எடுத்துடவா. முத்தாரம்மாவை கையை கொண்டா பார்ப்போம். உன் கையை கொண்டா பார்ப்போம். ஆமா, முத்தாரம்மா வந்து என் கையை பாரு. வேற இருக்கா? மேடை கலைஞர்கள் உடனடியாக கோயிலுக்கு வருவதை அழைக்கப்படுகிறார்கள். மேடை கலைஞர்கள் உடனடியாக கோயிலுக்கு வரவும். அதனால உங்க கை ரேகை கூட தாத்தாவுக்கு தெரியுது. ஆ. ஏ பண்டாரா, ஓ. நீ கை ரேகை பார்த்த வரைக்கும் போதும். அது போதும். என் கோட்டைக்குள்ள வந்தியே. என் கோட்டைக்குள்ள வந்ததுக்கு பிறகு என் நாமத்தை தவிர நீ வேற எந்த நாமத்தையும் சொல்லக்கூடாது. நான் சொல்லக்கூடாது. ஓம் ஆதியே நமக, ஓ நாராயண நமகா. ஓம் காளியம்மாளே நமக. ஓ வைகுண்டா நமகா. ஏய், ஓய். என் நாமத்தை சொல்லாதவனை சும்மா விட மாட்டேன். நான் சும்மா விட மாட்டேன். 8 பேரும் ஒன்றாக சேர்ந்தா கண்ணபுரா உச்சியிலே 8 பொட்டு கொட்டினான். இது ஒத்தி கொண்டு ரெண்டு கொண்டு கொட்டிட்டா. இதுதான் உண்மைடா. ஒழுங்காடி இல்லை நம்ம கொட்டை உடைச்சு. உன் மொட்டை ஒடிச்சாவும். அப்ப 8 பேரும் 8 பொட்டு கொட்டின உடனே கண்ணபுரா அதுக்கு உச்சிக்குழி பறந்து பறக்கிறது துடிக்கு. குடிக்கி. அப்ப இது போய் நீ பிறக்கும் விடைகளுக்கெல்லாம் ஆமா. அத்தானுக்கு தெரிந்த தந்தைக்கையால் அடிபட்டோடு நம்ம அனுமானமா பேசுவார். பேசுவார். இனி இந்த உலகத்தில் பிறக்கும் பிள்ளைங்கள்லாம் பிள்ளைங்கள்லாம் 6 மாத காலம் வரைக்கும் உச்சிக்குழி பிடிக்க கடவுளே அப்படின்னு கண்ணபுரான் சாபத்தை கொடுத்தார். சாவத்தை கொடுத்தா. அவர் சாபத்தை கொடுத்து காரியங்களுக்கும் சாபத்தை கொடுத்தார். நான் கொடுத்தா. கொட்டு ஊரைக்கு அம்மா உங்களுக்கு குடிமகன் வராது. தாயை கொட்டு ஊரைக்கு அம்மா உங்களுக்கு குடிமகன் வராது.
அமரிக்கும். இப்ப பாரு ஆலமரத்துல இருந்து இலைய பூரா உதிர வைக்கேன். வாழ உதிர வைக்கேன். 8 பேரும் மரத்தையே சுற்றி வந்தார். வந்தார். சிவன் நாமத்தை சொல்லி ஆமா. மந்திரத்தை சொன்னார். சொன்னார். மந்திரம் பலிக்கல. ஏன் பலிக்கல? அதற்கு எம்பெருமான் தன்னுடைய வலது கால் திருவிரலால் பூமியை அடித்து மிதித்தார். மந்திரம் பலிக்காத அளவுக்கு. ஆமா. அப்ப இவன் நினைச்சு பார்த்தார். பார்த்தார். ஐயா வந்தாலும் நான் மந்திரத்தை சொன்னோம். மரத்துல இருந்து இலை விழல. நீ பெரிய புரோஜனக்காரன் சொன்னதா? உண்மைதான். இலையை கூட உதவி பார்ப்போம். உதிர வை பார்ப்போம். கண்ணை பார்த்தார். தன்னுடைய மந்திரத்தை உச்சரித்தார். சரிட்டார். உச்சரித்து நேரத்துல ஆலமரத்துல இருந்த அத்தனை இலையை பொது 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 ஆனா உச்சியில ஒரு 5 இலை மட்டும் அப்படியே இருக்கு. அந்த அங்கே துணியா வரல. அந்த 5 இலையும் கண்ணபுரான் பள்ளி கொண்ட 6 இலை. அந்த இலை கீழே விழுப்புன்னு சொன்னா இந்த உலகம் அழிந்து போகும். அழைத்து போகும். இன்னைக்கு ஆலமரத்துல இலை உதிருது அப்படின்னா 5 இலை அப்படி இருக்கும். மறுபடியும் 5 இலை வளர்த்தாலும் இந்த 5 இலை கீழே விழுமா? கீழே விழுமா? அப்போ இவர் மரத்துல இருந்து இலையை பூரா உதிர வச்ச உடனே அவர்தான் என்ன சொன்னா பண்ணாலும் தாத்தா நாங்க நிழலுக்கு வச்சிருந்ததே இந்த முழு மரம் தான். அதையும் கீழே உதிர்த்திட்டேன். நீ மறுபடியும் ஒட்ட வச்சு பாரு அப்படின்னா உதிர வச்சவனுக்கு ஒட்ட வைக்க தெரியாம இருக்குமா? இப்ப பாருன்னா கண்ணபுரான் மறுபடியும் மந்திரத்தை உச்சரித்தார். இவர் மந்திரத்தை உச்சரித்த உடனே ஒரு மாதத்திற்கு முன்னால் விழுந்த இலை, ஒரு வாரத்துக்கு முன்னால் விழுந்த இலை, காஞ்ச இலை, பச்சை இலை, பழுத்த இலை, சுண்ட இலை, செமிச்ச இலை, சிறுத்த இலை, செமிச்ச இலை, அத்தனை இலையும் மேல போய் ஒட்டிச்சு. ஆலமரத்துக்கு பாரத்தை தாங்க முடியவில்லை. ஓ ஆலமரமே, நீ கொஞ்சம் கவலைப்படாத. இந்த இலையிலிருந்து உன் கொம்புக்கு கொம்பு, கிளைக்கு கிளை ஆழ விழுந்தாக சொல்லி அது வேறு ஒன்றி உன் பாரத்தை சுமப்பாயாக போ அப்படின்னு அன்னைக்கு கண்ணை வரம் கொடுத்தார். அப்ப இந்த ஆலமரத்திற்கு வரத்தை கொடுத்த நேரத்தில் அட்டகாலை 8 பேர்களும் வந்தார். அட்டகாலை 8 பேரும் வந்தார். அட்டகாலை 8 பேர்களும் என் தாத்தா என் யோசியக்காரா உன்னை என்னமோ நினைச்சையா? நீ பரவாயில்ல பெரிய இருந்தக்காரன்னா நீ படிச்சிருக்கக்கூடிய மந்திரத்தை எங்களுக்கு சொல்லித்தா. காரியங்களே இதை பத்தி சொன்னா போறவங்க வாரங்கள்லாம் பார்ப்பாங்க. தாத்தாவை பையன் அவன் கோட்டைக்கு வந்து அழைத்து கொண்டு போ, நான் மந்திரத்தை சொல்லித்தேன். ஆபத்துக்கு பாவமில்லை என்று கோட்டைக்குள் அழைத்து போன காரியங்கள் சிவலிங்கத்தை கண்டார். எம்பெருமான் சிவலிங்கம் இருக்குமானால் சொல்லும் மந்திரம் பலிக்காது. அத்தனையும் அள்ளிக்கொண்டு நீங்க அலை கடல்ல போட்டு வாங்க. அதுக்கு பிறகு நான் மந்திரத்தை சொல்லித்தாரேன்னார். அப்ப 8 பேரும் அவ மடியில சிவலிங்கத்தை அழுகினார். இதுவரைக்கும் கும்பிட்டு நம்ம என்னத்தை கண்டோம்? போய் மரத்துல இருந்த இலையை கூட கீழே உதிர வைக்க முடியல. இருந்த அண்ணன் இல்லாத அண்ணன் மடியில அள்ளி அரை கடலுக்கு சத்தான சமுத்திரத்திலே கொண்டு வந்து ஒண்ணா போட்டான். ஆனால் என் குப்பள ஆரியம்மா மட்டும் 2 லிங்கத்தை எடுத்து நம்ம வாயிலை போட்டு 2 கடமையை ஒதுக்கினான். இவ்வளவு நேரம் பாடுபட்டோம், 50 வருஷம் வச்சு கும்பிட்டோம். பட்டமாருக்கு நமக்கு பலன் வேண்டாமா அப்படின்னு கும்பிடாத